Good afternoon, praise Lord. Welcome to this video. ஆண்டவருடைய கிரியைகள் அப்படி சொல்லிட்டு எங்கள் பாஸ்டர் பிரசங்கிக்கிறத நான் கேட்டிருக்கேன். ஆண்டவருடைய கிரியைகள் வந்து ஆதியாமத்திலே நம்ம பார்க்கலாம். அதில் வந்து குறை குறை காண்றது இல்லை குறை ஏற்படுத்துறது அதெல்லாம் வந்து சாத்தானுடைய வேலை தான் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. அல்லது நம்முடைய அறியாமை நிமித்தம் நம்ம வந்து அவருடைய கிரியைகள் சரியில்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்வார். அல்லது நம்ம உருவாகி கொண்டிருக்கிறோம் அப்படின்றது நமக்கு விளங்காமல் கத்தர் நம்ம உருவாக்குவதை இன்னும் முடிக்காமையே நம்ம வந்து சரியில்லை, அவர் சரியில்லை, அவருடைய கிரியைகள் ஏதோ சரியில்லை அப்படின்னு நம்ம சொல்கிறவங்களான்னு நம்ம இருக்கோம் அப்படின்ட்டு சொல்வார். நானும் 1984 இந்த ஊழியக்காரியாக நான் இருக்கேன் அப்படின்னு நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். நானும் ஆண்டோடைய கிரியைகளை பார்க்கறது எனக்கு ரொம்ப விருப்பமான ஒரு காரியம். நான் அது என்ஜாய் பண்ணி செய்து வரேன். ஸோ கல்லூரியிலையும் வந்து நான் ஒரு அப்சர்வர் தான். எப்பவுமே அந்த என்னுடைய சுயமான ஃபீலிங்ஸ்க்கெல்லாம் நான் இடம் கொடுக்க மாட்டேன். மேலும் வந்து என்னுடைய பாஸ்டர் வந்து நீ வேற திருமணம் பண்ணி கொள்ளக்கூடாது அப்படின்னு வந்து தெளிவாக எனக்கு கட்டளை கொடுத்துருக்காரு. என்னுடைய கணவருக்கும் அதை நான் சொல்லியிருக்கேன். அவர் எழுதின கட்டுரையை நான் காண்பிச்சிருக்கேன். இந்த வசனத்து விளக்கம் எல்லாமே அவருக்கும் தெரியும். ஸோ நாங்கள் 2 பேருமே இந்த துறையில் நாங்கள் இருக்கோம். கத்துடைய கிரியைகளை வந்து அப்சர்வ் பண்ணுறது அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. தொடர்ந்து நான் வந்து சபையில் போதகர பொருளினாலும் ஜபத்தினாலும் நான் தாங்கி போனேன். ஆனால் சில உலக ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் அதை சொன்னேன்னாக்கா சபையில் தான் என்னுடைய வேலை அப்படின்னு சொன்னாக்கா பாஸ்டர் நீங்கள் வச்சுட்ருக்கீங்களா அப்படின்னு டைரெக்டாக கேட்பாங்க. அதில் தான் உலகன்றது வந்து அந்த அவ்வளோதான் அவங்களுடைய நாலேஜ். அவங்க வேற லெவல்ல அவங்க சிந்திக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நான் கத்துடைய பிள்ளையா தான் சிறுவையிலே வந்து வளர்ந்தேன். ஒரு சில வருடங்கள் பயிற்சி நிமித்தம் நான் உலகத்துக்குள்ள நான் இருந்தேன். பின்மாற்றத்திலேயே இருந்திருக்கேன். ஆனால் இப்போ எனக்கு நல்லா கத்துடைய வார்த்தையில நான் வேரூன்றி இந்த கத்துடைய கிரி நான் பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதில் முக்கியமாக இந்த ஆடை அலங்காரங்கள் அதுதான் என்னோட மெயினான இது எப்படி மற்றவங்களோட இருதயத்தில் கிரி செய்யுது அப்படின்ட்டு நான் அதை ரொம்ப வாட்ச் பண்ணுவேன். உதாரணத்துக்கு இது மாதிரி ஒரு நெக்லஸ் போட்டாக்கா பலருடைய ரியாக்ஷன்ஸு பலவிதமாக இருக்குது. அதுமாரி நீ பட்டு வாங்கலையா இந்த கிறிஸ்மஸ்க்கு அப்படின்னு கேட்பாங்க. அப்போல்லாம் என்கிட்ட அவ்வளோ காசு இல்லை. ஏன்னா நான் இந்த வீட்டுக்காக இஎம்ஐலாம் நான் கட்டிகிட்டு இருந்ததுனால பட்டு வாங்குற அளவுக்கு என்கிட்ட காசு இல்லாமல் இருந்தது. அதாவது நான் கணவரின் வேற வீட்லேயும் நான் வேற வீட்லேயும் நான் இருக்கும்படியான சூழ்நிலை இருக்குது. அதுக்காக அவங்க என்னை கிண்டல் பண்ணுறாங்க. அதுமாரி நீ பட்டு ஏதோ மன உளைச்சல்ல நான் இருக்கிறதா அவங்க நினைக்கிறாங்க. அதனால நான் வந்து மன உளைச்சல் நிமித்தம் பட்டு வாங்க முடியாது, அல்லது வந்து பப்ளிக் அப்பியரன்சஸ்லாம் எனக்கு இருக்க முடியாது அப்படின்னு பேசுகிற லேடிஸ் இருக்காங்க. நிறைய தடவை நான் அப்படி நினைப்பேன். ஒரு லேடிக்கு வந்து எனிமி வந்து ஒரு ஜென்ஸாக தான் இருக்கணுன்றது கிடையாது. லேடிஸும் லேடிஸ்க்கு எனிமையாக இருக்காங்க. அதுமாரி சொந்தக்காரங்கள்லேயே வந்து அம்மா அத்தை அவங்கெல்லாம் கூட நமக்கு சில நேரங்களில் அவங்க விரோதமாக அவங்களுடைய தாட்ஸு அவ்வளோதான். அதனால விரோதமாக அவங்க காணப்படுறாங்க. அதாவது நான் முக்கியமாக அந்த நாங்கள் வேற திருமணம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது கட்டளை எங்களுக்கு. அதில் பார்த்தீங்கன்னா அந்த பொறுமையாக ரொம்ப நாள் நான் இந்த மாதிரி கத்துடைய வேலையை நான் செய்து வந்தேன். என்ன நடந்தாலும் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்படிங்கிறதும் எனக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை.
அதோட வந்து அப்படி ஸ்தோத்தரிச்சுட்டு அப்சர்வராக நான் இருக்கிறது அது ஒரு இனிமையான அனுபவமாக தான் இருந்தது இருக்குது. என்னுடைய மகளுக்கு வந்து 2010 மேரேஜ் நாங்கள் பண்ணோம். அப்போ வந்து என்னுடைய மகள் வந்து ரிசப்ஷனுக்கு வந்து பிங்க் சாரீ பியூட்டி பார்லர்லேருந்து வந்து கட்டி விட்டாங்க, ரொம்ப அழகாக கட்டி விட்டாங்க. அப்போ வந்து அவள் சொன்னா, நீ நீ வந்து பிங்கே நீ கட்டக்கூடாது, வேற வேற கலரில் நீ கட்டிக்கணும் ரிசப்ஷனில் மேடையில் நிற்கும் போது அப்படி அவள் சொன்னான். சரின்ட்டு நான் என்ன பண்ணேன், என்னுடைய என்னுடைய நிச்சயதார்த்த புடவை வந்து பர்பிள் கலரில் வாங்கி தந்திருந்தாங்க. அதை எடுத்து நான் கட்டியிருந்தேன். இது வந்து பலருடைய எதிர்பார்ப்பு வந்து என்னன்னா வந்து நான் அதை விரும்ப மாட்டேன், அந்த லைக் பண்ண மாட்டேன், அல்ல அந்த சாரியை வந்து நான் மன உளைச்சல் நிமித்தம் அதை நான் கட்ட மாட்டேன் அப்படிதான் நிறைய பேருடைய எதிர்பார்ப்பு. ஆனால் நான் அதை கட்டியிருந்தேன். ஏன்னா என்கிட்ட நிறைய சாரீஸ் இல்லை. ஸோ 2009 தான் என்னோட லோன்ஸ் எல்லாம் கட்டி முடிஞ்சது. மேரேஜுக்காக ஒன்று ரெண்டு சாரீஸ் இருந்தது. ஸோ பல ஃபங்க்ஷன்ஸில் அது யூஸ் பண்ணிட்டதுனால ரிசப்ஷனுக்கு வந்து ஐ வாஸ் லெஃப்ட் வித் தட் பர்பிள் சாரீ. அதை நான் அணிந்துக்கிட்டேன். மன உளைச்சல்கள் இல்லைன்னு நான் சொல்லலை, ஆனால் அது வந்து பயங்கரமாக பல இருதயங்களில் வந்து அது கிரி செய்யறத பார்க்கறது வந்து எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாகவும் அது சந்தோஷமாகவும் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் அது மாதிரி புடவை நகை அந்த அளவுக்கு தான் திங்க் பண்ணுறாங்க. நம்மள மாதிரி ப்ரேயர் லைஃப் வரங்கள் அதில் வளரணும், அறிவு வளர்ச்சி அல்லது சமுதாய நோக்கு அந்த மாதிரி விஷனரியாக சிந்திக்கிறவங்க வந்து மிகவும் கம்மியாக இருக்கிறாங்க. ஆனால் நான் அப்படிப்பட்ட ஒரு ஆள். கர்த்தருடைய கிரியைகளை பார்க்கணுங்கிற விருப்பமுடையவள். அதில் இது ஒன்று.